வணக்கம், குட் மார்னிங். எம்ஏஎஸ் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுரைகளை பின்பற்றுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைய வானிலை அனுமானம் 7 மே 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை அமைப்பில் நீங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பு குஜராத் மற்றும் ராஜஸ்தான் பகுதிகளை ஒட்டி மேலடுக்கில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. என்ன மேலடுக்கு அப்படின்னா, ட்ரோபோஸ்பியரில் இருக்கக்கூடிய, அதாவது மேற்கத்திய கழகத்தின் ஊடாக பயணிக்கக்கூடிய அந்த மேலடுக்கு சுழற்சியானது ராஜஸ்தான் மற்றும் குஜராத் ஒட்டிய பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கிறது. மற்றும் காற்றின் திசை வேறுபாடு மேற்கு திசை காற்றாக மாற ஆரம்பித்திருக்கிறது. மடகாஸ்கர் பகுதிகளிலிருந்து வரக்கூடிய அந்த தென்மேற்கு காற்றினுடைய தாக்கம் ஈக்விட்டேரியல் வாட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய பூமத்திய ரேகை பகுதிகளிலிருந்து அந்தமான் பகுதிகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அது அடுத்த ஓரிரு நாட்களில் மெதுவாக முன்னேற ஆரம்பிக்கும். 12, 13 அல்லது 14ஆம் தேதிக்குள்ளாக அந்தமான் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழல் ஏற்படுகிறது என்பதை இந்த படம் விளக்குகிறது. மேலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரையிலும் கடந்த 2 நாட்களாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய 3 லீடிங் வானிலை படிமங்களினுடைய வெளிப்பாடிலிருந்து ஏற்படக்கூடியது. இதில் நம்ம கடந்த 2 நாட்களில் பார்த்தவரையிலும் இந்த ஐகான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடலினுடைய பெர்செப்டேஷன் மழை நிகழ்வுகள் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நிகழ்நேரத்தில் ஒற்று போவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அது பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றும் வட தமிழகத்தில் பல்வேறு பகுதிகள், வட தமிழகத்தில் வேலூர், திருத்தணி, அரக்கோணம் மற்றும் ஆம்பூர், வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள், திருவண்ணாமலை மாவட்டத்தில் பரவலாக மழை இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகலாம். அதே நேரத்தில் தென் தமிழகத்தில் பொறுத்தவரையிலும் தூத்துக்குடி மாவட்டம், நெல்லை, சிவகங்கை மற்றும் விருதுநகர், மதுரை மாவட்டங்களிலையும், தேனி, திண்டுக்கல் ஆகிய பகுதிகளிலையும், சேலம் மேற்கு பகுதிகள், இந்த பகுதிகள் ஈரோடு, நாமக்கல் மற்றும் கொங்கு பகுதிகளிலையும் இன்று பரவலாக மிதமானது முதல் கனமழை ஒரு சில பகுதிகளில் பதிவாகலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. நெல்லை மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளிலையும், நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டங்களிலையும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. கேரளாவில் பொறுத்தவரையிலும் ஓரளவுக்கு மழையின் தாக்கம் குறைந்தே இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணம் காற்று சாதகமான சூழல் அந்த பகுதிகளில் இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே நேரத்தில் ட்ராஃப்னு சொல்லக்கூடிய அமைப்பு, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ட்ராஃப்னு சொல்லக்கூடிய அமைப்பு வெள்ளை நிறத்தில் காட்டப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு உட்புற காவட்டங்கள் வழியாக தமிழகத்தில் அமைந்து காணப்படுவதனால தமிழக பகுதிகளில் மழையின் தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது இந்த படத்தில் காட்டுகிறது. அதே நேரத்தில் ஜிஎஃப்எஸ் பொறுத்தவரையிலும் அதே மாதிரி காட்டுது. ஆனால் கேரள பகுதிகளிலையும், பெங்களூரு, கர்நாடக பகுதிகள், கொடகு ஆகிய மாவட்டங்களிலையும் இந்த மழை இருக்கும் என்று ஜிஎஃப்எஸ் மாடலும், அதே நேரத்தில் இசிஎம்டபிள்யூஎஃப் பொறுத்தவரையிலும் அதுவும் வட தமிழகத்தில் கடலோர பகுதிகள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மழையும், டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகள், புதுக்கோட்டை, தஞ்சை மாவட்டங்களிலையும், திருவாரூர் மாவட்டத்திலையும் மற்றும் சிவகங்கை, ராமநாதபுரம், நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை மாவட்டங்கள், தேனி, திண்டுக்கல் ஆகிய பகுதிகள், கோவை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையை காட்டுகிறது. கேரளாவில் லிமிட்டடான, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் கனமழை இருப்பதையும் காட்டுகிறது. ஸோ இதுதான் இந்த வானிலை படிமங்களினுடைய கூற்று. இது மொத்தத்திலையும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இன்றும் பரவலாக தமிழகத்தில் மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் நீண்டகால வானிலை அறிக்கை படம் இசிஎம்எஃப் வீக்லிஸினுடைய அப்டேட்டை பொறுத்தவரையிலையும் 12 மே முதல் 19 மே வரையிலும் தமிழகத்தில் இப்பொழுது பதிவாகக்கூடிய மழை சற்று அங்குமிங்குமாக தொடர்ந்து நிலவுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். கர்நாடகா மற்றும் கேரளாவின், வட கேரளாவின் பெரும்பாலான பகுதிகளிலையும், கர்நாடகாவின் பெரும்பாலான பகுதிகளிலையும், ஆந்திராவின் மேற்கு பகுதிகள், தெலுங்கானாவிலும், மத்திய இந்தியாவிலும் மழை தொடரும். 19 மே 26 மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் தென்மேற்கு பருவமழை தாக்கத்தினுடைய ப்ரீ மான்சூன் ரெயின்ஸ்னே சொல்லலாம். பட் என்ன அப்படின்னா, இந்த 15ஆம் தேதி அப்புறமா ஒரு அந்தமான் பகுதிகளில் ஒரு நிகழ்வானது சலனம் உருவாக இருக்கிறது. இது மியான்மர், பங்களாதேஷ்
மற்றும் மேற்கு வங்கம் இந்த பகுதிகளை நோக்கி நகரும் ஒரு வலுவான சலனமாக இது நகரக்கூடும். அதன் காரணமாக ட்ராஃபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாழி அமைப்பு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவும். இந்த இரண்டுக்கும் இடையே ஈரப்பத காற்று எக்ஸ்சேஞ்ச் ஆகுன்றதுனால தென்மேற்கு பருவமழை காலத்தினுடைய தாக்கம் ஆரம்பிக்கக்கூடும். அதனால் மேற்கு கரையோர பகுதிகள் பெரும்பாலான பகுதிகளில் மழை தொடங்கிவிடும். 19-20ஆம் தேதிக்கு பிறகாக தமிழகத்தின் மழையினுடைய தாக்கம் படிப்படியாக குறைந்துவிடும். ஏன்னா மேற்கு காற்று முழுவதுமாக வலுப்பெறுகிறது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா 26 மே ஜூன் 2 இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மழை பொழிவு சற்று தடைப்படக்கூடும். ஏன்னா தென்மேற்கு பருவமழை மேற்கு கரையோர பகுதிகளில் பரவலாக கேரளா முதல் மும்பை வரையிலும் இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் மத்திய இந்திய பகுதிகள், தெலுங்கானா, ஆந்திர பிரதேச பகுதிகளில் வலுப்பெறும். அப்படிங்கிறதுனால இந்த மழையின் தாக்கம் தமிழகத்தில் குறையும். ஏன்னா நம்ம மலைமறைவு பிரதேசம். அதே நேரத்தில் வட மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு முதல் பாண்டிச்சேரி, டெல்டா மாவட்டங்கள் வரை கடலோர மாவட்டங்களில் வெப்பச்சலன மழை அதனுடைய நிகழ்வு இருக்கக்கூடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆக இந்த கோடைக்கால வெப்பநிலை பொறுத்தவரையிலும் கடலோர மாவட்டங்களில் இயல்பை ஒட்டியே செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் இன்றைய வானிலை நிகழ்வினுடைய ஒரு அப்டேட். நிகழ்கால வானிலையும் பார்த்துருக்கீங்க, நீண்டகால வானிலையும் பார்த்துருக்கீங்க. இது உங்கள் வீடியோ உங்களுக்கு பல புரிதல்களை கொடுத்துருக்கோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மீண்டும் அடுத்த காணொளி நாளை காலையில் பல விவரங்களுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை காமித்துவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், பை, see you, have a nice day.